Hi friends, welcome to Fire Art Kitchen. என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காய்ச்ச மாங்காய் இது கல்லே இல்லாத மாம்பழம் இயற்கையாக அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இந்த மாம்பழம். இது வந்து நிறைய பறித்து எல்லாருக்கும் கொடுத்துருவோம், ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க மதுரை வரைக்கும் போயிடுச்சு இந்த மாம்பழம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் மரம், அதுலேருந்து பறிச்சது பாருங்கள், எல்லாருக்கும் கொடுத்துட்டு இது மிச்சம்தான். நிறைய பறிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நாங்கள் சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு இவ்வளோ இருக்குது. கேசரி வந்து நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கலாம். ஒரு டம்ளருக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சப்பறம் ஒரு இத்தினூண்டு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஒரு 4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே எந்த ஸ்வீட் பண்ணாலும் நம்ம உப்பு சேர்த்து தான் பண்ணணும், அப்போ தான் அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். அதுக்காக நம்ம சொன்னாலும் எப்போவுமே ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் பண்ணணும். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு டம்ளர் அந்த ரவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா வேகணும். ஏன்னா முன்னாடி நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம், அது வேகாது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம 3/4 டம்ளர் சர்க்கரை போட்டால் போதும். சர்க்கரை வந்து உங்களோட விருப்பம் தான், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம சர்க்கரை போட்டு இப்போ நான் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் 3/4 டம்ளர் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பசு நெய், இது நான் வீட்டிலே காய்ச்சறது. அது நெய் நல்லா முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ அந்த நெய் வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கலையா, இதோட சேர்த்துடலாம். சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து நம்ம வந்து ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம இதோடு சேர்த்து ஏலக்காய் போட்டுடலாம் தட்டினது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலே சேர்த்துனால நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க மாட்டேன், அதனால தான் லைட்டாக இருக்குது. இதுக்கு வந்து நான் சக்கரை இருக்கு இல்லையா, சக்கரை நம்ம டைரெக்டாக கடாயில் போட்டு நல்லா கை விடாமல் கலக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் லைட்டு கோல்டு கலராக வரும். அதை எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வேண்டான்றது எப்படி இருந்தாலும் அந்த ஃபுட் கலரில் கொஞ்சமாவது கெமிக்கல் இருக்கும் இல்லையா, அதை வேணான்றதுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள் கேசரி. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.